welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் terms which are used in clinical anatomy. So clinical sideல anatomical terms என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், காமனான terms அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா சஃபிக்ஸில் ஐடிஸ் ஆட் பண்ணுறது. அதாவது இன்ஃப்ளமேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா நம்மளோட பாடியோட ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபாரின் பாடி, இல்லைனா இன்ஜுரி, இல்லைனா கெமிக்கல் இன்ஜுரி, அந்த பாக்டீரியா வைரஸு கூட நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எப்படி அதை ஃபைட் பண்ணுது, அந்த ரெஸ்பான்ஸை தான் நம்ம இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். அதாவது அந்த இடத்துல ரெட் ஆகிறது, ஸ்வெல்லிங் ஆகிறது, பெயின் ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனில் இன்ஃப்ளமேஷன் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ஆர்கனோட பேருக்கு பின்னாடி நம்ம ஐட்டிஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் இண்டிகேட்டிங் த இன்ஃப்ளமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெண்டிக்ஸில் இந்த இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா we are calling it as appendicitis. டான்சிலில் இருந்தால் டான்சிலைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஜாயின்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ். ஸ்கின்னில் இருந்துச்சுன்னா டெர்மடைட்டிஸ். அந்த மாதிரி எந்த பர்டிகுலர் ரீஜனில் இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான நம்ம நேம்ஸை வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த பெயின், ஸ்வெல்லிங், அந்த வார்ம்னஸ், அந்த ரெட்னஸ், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் எக்டோமி. ஸோ அதே ஆர்கன் இல்லை பர்டிகுலர் ரீஜனுக்கு பின்னாடி நம்ம எக்டோமி அப்படின்னு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெண்டிக்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் பேர் அப்பெண்டிசெக்டோமி. டான்சிலாக இருந்தால் டான்சிலெக்டோமி. கேஸ்ட்ரெக்டோமி மீன்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கையோ இல்லைனா ஸ்டொமக் ஃபுல்லாகவோ ஏதோ ஒரு ரீசனுக்காக கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. நெஃப்ரெக்டோமி, கிட்னியை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. ஸோ கட்டிங் அண்ட் ரிமூவிங் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம எக்டோமி அப்படின்னு பின்னாடி ஆட் பண்ணுவோம். த தேர்ட் டேர்ம் இஸ் ஓட்டோமி. ஓட்டோமி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஹாலோ ஆர்கன், அதாவது உள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்கிற ஆர்கன்ஸை தான் நம்ம ஹாலோ ஆர்கன்ஸ், எம்டியாக இருக்கிற ஆர்கன்ஸை ஹாலோ ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஆர்கன்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஓட்டோமி அப்படிங்கிற சஃபிக்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்ரோட்டோமி. ஸோ அப்டோமனை ஏதாச்சும் ரீசனுக்காக ஆப்ரேட் பண்ணி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அப்டோமனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து லேப்ரோட்டோமி. ஹிஸ்ட்ரோட்டோமி, யூட்ரஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறது. சிஸ்டோட்டோமி, சிஸ்டோலித்தியோட்டோமி. சிஸ்டோ அப்படிங்கிறது ரிலேட்டட் டு யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடரை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் சிஸ்டோட்டோமி. சிஸ்டோலித்தியோட்டோமிங்கிறது வந்து லித்தியாசிஸ் அப்படிங்கிறது ஸ்டோன் ஃபார்மேஷன். ஸோ யூரினரி பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோனை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுற அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் சிஸ்டோலித்தியோட்டோமி. ஓகே. ஸோ ஓட்டோமி அப்படிங்கிறது ஒரு ஹாலோவான ஏதாவது ஒரு ஆர்கனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணுறது தான் ஓட்டோமி அப்படிங்கிற சஃபிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஓஸ்டோமி. ஓஸ்டோமி அப்படிங்கிறது இந்த ஒரு ஆர்கனை வந்து நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆர்கனை ஓப்பன்லேயே வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் யூரினரி பிளாடரை வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணி யூரினரி பேக்கோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் யூரின் கேன் ட்ரெயின். அவங்களால ஓனாக யூரின் பாஸ் பண்ண முடியாத கண்டிஷனில். கோலோஸ்டோமிங்கிறது வந்து கோலனில் இருக்கக்கூடிய ஸ்டூல்ஸை வந்து பேக்கில் ட்ரெயின் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஏதாவது கேன்சரஸ் கண்டிஷன்லேயோ இல்லைன்னா இண்டஸ்டைன் ஆப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அந்த பேஷண்ட்டுக்கு பிளாக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களால ஓனாக வந்து யூரின் இந்த மாதிரி ஸ்டூல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ யூரினரி பிளாடரில் பண்ணோன்னா we are calling it as சிஸ்டோஸ்டோமி. கோலோஸ்டோமி அப்படிங்கிறது கோலன், இண்டஸ்டைன், லார்ஜ் இண்டஸ்டைனில் பண்ணுறது. ட்ரக்கியோஸ்டோமிங்கிறது அந்த பேஷண்ட்னால் ஓனாக ப்ரீத் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரக்கியால் டைரெக்டாக அந்த ப்ரீத்திங் எய்டுக்காக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் வந்து ட்ரக்கியோஸ்டோமி. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸில் அந்த ஹாலோ ஆர்கனை நம்ம ஓப்பன் பண்ணுறோம்,
ஆனால் நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதில்ல. இந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறப்போ நம்ம அந்த வேர்டுக்கு பின்னாடி ஓஸ்டோமி அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஓமா. ஓமா அப்படிங்கிறது டியூமரில் கேன்சர். ஸோ லிப்போமா அப்படிங்கிறது ஃபேட்டி டிஷ்யூஸ்னால் மேடாக இருக்க ஒரு லம்ப். ஆஸ்டியோமா போன்ஸில் வந்து கேன்சர் வருது. ஃபைப்ரோமா நியூரோஃபைப்ரோமா நர்வ்ஸ் மேலே மாஸ் வர்றது. கார்சினோமா அப்படிங்கிறது ஸ்கின் இல்லைன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அந்த மாதிரி இடத்துல கேன்சர் வர்றது கார்சினோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓமா இஸ் இண்டிகேட்டிங் த கேன்சர் இல்லைன்னா டியூமர். நெக்ஸ்ட் வேர்டு வந்து பியூபர்ட்டி. பியூபர்ட்டி அப்படிங்கிறது அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல்ஸில் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுறது, பிரெஸ்ட்டு டெவலப் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஃபீமேல். மேலில் வந்து வாய்ஸ் வந்து ஹார்டன் ஆகிறது, பியர்டு மொஸ்டாச் அந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து வளர்கிறது, இந்த மாதிரியான கேரக்டர்ஸை தான் நம்ம வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபீமேல்ஸில் பார்க்குறப்போ 12 to 15 இயர்ஸ்லேயும், மேலில் வந்து 13 to 16 இயர்ஸ்லேயும் டெவலப் ஆகும். ஸோ இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸை தான் நம்ம பியூபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வேர்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அதாவது ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஃபீவரிஷாக இருக்குது, இல்லை எனக்கு பெயினாக இருக்குது, அந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸோட வேர்ட்ஸில் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை தான் நம்ம வந்து சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டாக்டர்ஸோட அப்சர்வேஷனில் அந்த பேஷண்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் சிம்டம்ஸை தான் நம்ம வந்து சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டாக்டரோட அப்ஜெக்டிவ் ஃபைண்டிங்ஸை நம்ம சைன்ஸுன்னும், பேஷண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை நம்ம சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டயக்னோசிஸ். டயக்னோசிஸ் அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் இல்லையா, இதுதான் இருக்கும், இந்த டிசீஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத, அதை தான் நம்ம டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ப்ராக்னோசிஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸோட அவுட்கம். ஸோ ஒரு டிசீஸை நம்ம ட்ரீட் பண்ணப்போ அதுக்கு நெகட்டிவாக அவுட்கம்மாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், க்யூராக ஆகிருக்கலாம், இல்லைன்னா வேர்சனும் ஆகிருக்கலாம். அந்த ஒரு கோர்ஸ், அந்த அவுட்கம் ஆஃப் த டிசீஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து ப்ராக்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் பைரக்சியா அப்படிங்கிறது இட் இஸ் அ மெடிக்கல் டேர்ம் ஃபார் ஃபீவர். தென் லீஷன் அப்படின்னா ஏதாவது இன்ஜுரி ஒரு பேத்தாலஜிக்கல் சேஞ்ச். பேத்தாலஜிக்கல் அப்படின்னா ஒரு டிசீஸ் ஓரியன்ட் சேஞ்சஸ் அந்த டிஷ்யூவில் நம்ம பார்க்குறது தான் நம்ம லீஷன் இல்லைன்னா இன்ஜுரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ட் இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா ஒரு இன்ஜுரிக்கோ இல்லைன்னா ஏதாவது ஃபிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் ஏஜெண்ட்டுக்கு நம்மளோட டிஷ்யூ கொடுக்குற ஒரு லோக்கல் ரியாக்ஷனாக தான் நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் அந்த ஃபாரின் பாடியும் ஃபைட் பண்ணிக்குவோம். அப்போ அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கலாம், ஸ்வெல்லிங் ஆகலாம், பெயின் வரலாம், ரெட் கலரில் ரெட்னஸ் ஆகலாம், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலாம், அந்த ஏரியாவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து லாஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை தான் நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ட் எடிமா. எடிமா அப்படிங்கிறது ஸ்வெல்லிங், வீக்கத்தை தான் நம்ம வந்து எடிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் த்ரோம்போசிஸ். த்ரோம்போசிஸ் அப்படின்னா ஒரு பிளட் வந்து கிளாட் ஆகுது இல்லையா, பிளட் வெசல்குள்ளே ஒரு பிளட் வந்து கிளாட் ஆகுது அப்படின்னா, கோஆகுலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரா வாஸ்குலர் கோஆகுலேஷன். இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட், வாஸ்குலர் மீன்ஸ் பிளட் வெசல்ஸ். ஸோ ஒரு பிளட் வெசல்குள்ளே கிளாட் ஃபார்ம் ஆகுறது. அதே கிளாட்டு அந்த ஃபார்ம் ஆன இடத்துலேருந்து பிளட்டோட ப்ரெஷர்னால் மூவ் ஆகி குட்டி பிளட் வெசலில் போயிட்டு அடைப்பு ஏற்படுத்துறது இல்லையா, அதை தான் நம்ம வந்து எம்போலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் தட் பிளட் கிளாட் இன்சைட் த பிளட் வெசல் இஸ் கால்ட் அஸ் த்ரோம்போசிஸ். அதே த்ரோம்போசிஸ் வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி டிட்டாச் ஆகி சர்க்குலேஷனுக்குள்ளே போயிட்டு
இன்னும் குட்டியாக இருக்கக்கூடிய பிளட் வெசலில் போய் அடைப்பு ஏற்பட்டுச்சு, ஆக்ளூஷன் மீன்ஸ் பிளாக்கேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா we are calling it as embolism. நெக்ஸ்ட் வேர்ட் ஹெமரேஜ். ஸோ ப்ளீடிங்கை தான் நம்ம வந்து மெடிக்கல் டேர்மில் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அல்சர். அல்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்கின்னோட அந்த கண்டினியூட்டி போய் அந்த இடத்துல ஒரு இன்ஜுரி மாதிரி இல்லைன்னா ஒரு லீஷன், எரோஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கேப், அந்த கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்கின் இல்லாமல், இல்லைன்னா மியூக்கஸ் மெம்பரேனோட கண்டினியூட்டி போய் அந்த இடத்துல புண்ணு ஃபார்ம் ஆகிறது தான் we are calling it as அல்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு சைனஸ் அண்ட் ஃபிஸ்டுலா. சைனஸ் அண்ட் ஃபிஸ்டுலாவும் அதே மாதிரி தான். யூ கேன் see in this diagram ஒரு சர்ஃபேஸோட கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு சின்ன குழி மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஒரு எண்டு வந்து ஓப்பனாக இருக்கும், இன்னொரு எண்டு வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஸ்டுலா அப்படின்னாவே இட் இஸ் அன் அப்நார்மல் கனெக்ஷன் பிட்வீன் டூ கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கும் அப்நார்மலான ஒரு ட்ராக் ஃபார்ம் ஆகுறது, ஒரு கண்டினியூட்டி ஃபார்ம் ஆகுறது. பி டயக்ராமில் பார்க்கலாம். இதில் ரெண்டு எண்டுமே ஓப்பனாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைனஸ் அண்ட் ஃபிஸ்டுலா. சைனஸில் ஒரு எண்ட் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், ஃபிஸ்டுலாவில் ரெண்டு எண்டுமே ஓப்பனாக இருந்து ரெண்டு பார்ட் ஆஃப் த பாடியை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அப்நார்மல் கண்டிஷன். நெக்ஸ்ட் வேர்டு வந்து நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு டிஷ்யூவோட டெத்து நடக்குது, அதோட நியூக்ளியஸ், அந்த செல்லோட நியூக்ளியஸும் சேர்ந்து டெத் ஆயிரும். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செல்லை வந்து மறுபடியும் என்னது ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதோட டேமேஜை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான செல் டெத்தை தான் நம்ம நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ லோக்கல் டெத் ஆஃப் த டிஷ்யூ ஒரு ஆர்கன் டியூ டு இர்ரிவர்சிபிள் டேமேஜ் டு த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும், அதனால் அந்த செல்லை வந்து மறுபடியும் ஹெல்த்தி செல்லாக நம்மளால் மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் வேர்ட் டீஜென்ரேஷன். ரெட்ரோக்ரெசிவ் சேஞ்சஸ், அதாவது ரெட்ரோ அப்படின்னா பேக் சைட், அப்போது வந்து கம்மியாகிறது. அந்த ஒரு ஸ்ட்ரக்சரோட, ஒரு ஆர்கனோட இல்லைன்னா ஒரு செல்லோட உண்மையான ஸ்ட்ரக்சரும் அந்த ஃபங்க்ஷனல் குவாலிட்டிஸ் எல்லாம் கம்மியாகிறது தான் வந்து டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏஜ் ஆக ஆக நம்மளோட செல், நம்மளோட ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அதோட குவாலிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கு இல்லையா. இதை தான் வந்து டீஜென்ரேஷன் சொல்லுவோம். இப்படி இருக்க டீஜென்ரேஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். நாட் லைக் நெக்ரோசிஸ். நெக்ரோசிஸ் மாதிரி கிடையாது. டீஜென்ரேஷனை மறுபடியும் ஹெல்த்தி ஸ்ட்ரக்சராக நம்மளால் அந்த டிஷ்யூஸையோ செல்ஸையோ நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கேங்க்ரின். கேங்க்ரின் அப்படிங்கிறது ஒரு நெக்ரோசிஸோட ஒரு டைப்பு தான். ஆனால் இதில் என்னென்னா பஸ் ஃபார்மேஷன் இருக்கும், பியூட்ரிஃபிகேஷன். பஸ் ஃபார்மேஷனோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கேங்க்ரின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ஃப்ராக்ஷனும் சேம் நெக்ரோசிஸ் தான். ஆனால் இது வந்து பர்டிகுலராக அந்த செல்லுக்கு வந்து பிளட் சப்ளை போகாததுனால அந்த செல் வந்து இறந்து போச்சு, டிஷ்யூ டெத் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்பாலிசம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இன்ஃப்ராக்ஷன் இருக்கும். ஸோ டெத் ஆஃப் த டிஷ்யூ டியூ டு சடன் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஆர்ட்ரி சப்ளை. பிளட் சப்ளை இல்லாததுனால அந்த டிஷ்யூ இறந்து போகுது இல்லையா, அதை தான் நம்ம இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேங்க்ரீனும் இன்ஃப்ராக்ஷன் எல்லாமே இட் இஸ் அ டைப் ஆஃப் நெக்ரோசிஸ் தான். அட்ரோஃபி, டிஸ்ட்ரோஃபி, ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு 3 ட்ரோஃபி ரிலேட்டட் வரும். இதில் என்னென்னா அட்ரோஃபி அப்படின்னா ஏனாவே கம்மியாகிறது, டிமினிஷ் ஆகிறது, இல்லை ஆப்சண்ட்டாக இருக்கிறது. அப்போ வந்து ஒரு செல்லோட இல்லைன்னா ஒரு டிஷ்யூவோட இல்லைன்னா ஒரு ஆர்கனோட சைஸ் வந்து கம்மியாகிறது, அதை தான் நம்ம வந்து அட்ரோஃபின்னு சொல்கிறோம். இது மெயினாக எதனாலனா நியூட்ரிஷன் அந்த செல்லுக்கு போகாதனால அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஏரியா மூவ் பண்ண முடியாது, அதனால் பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. அப்போ நியூட்ரிஷன் அந்த
பர்டிகுலர் டிஷ்யூஸ் மசில்ஸ்க்கு போகாது. அதனால் மசில் வேஸ்ட் ஆகிட்டு அப்படியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கை பேரலைஸ் ஆகிருக்கு அப்படின்னா கையோட அந்த பல்கினஸே இருக்காது. இந்த ஒரு கண்டிஷனை தான் அட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரோஃபி அப்படின்னா தப்பான நியூட்ரிஷன்னால், டிஃபெக்டிவ் நியூட்ரிஷன்னால் சைஸ் குறையுது. சைஸ் குறையிறது என்னமோ ரெண்டுலேயுமே அட்ரோஃபிலையும் நடக்கும், டிஸ்ட்ரோஃபிலையும் நடக்கும். ஆனால் நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக இல்லாததுனால, டிஃபெக்டிவ் நியூட்ரிஷன்னால் வந்துச்சுன்னா we are calling it as dystrophy. ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் சைஸ் ஆஃப் த செல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, பெருசாகிறது. அதை தான் வந்து ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்கிறோம். செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனால் நம்ம கேன்சர் கேஸில் பார்ப்போம். ஸோ கேன்சர் கேஸில் நம்பர் ஆஃப் செல்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹைப்பர்ட்ரோஃபியில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்முக்கு போகிறோம், ஒரு மசிலை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைஸ் ஆஃப் த செல் வந்து என்லார்ஜ் ஆகும். இதை தான் நம்ம ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்பர்ப்ளேஷியாங்கிறது சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் செல்ஸ். நம்பர் ஆஃப் செல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்ம ஹைப்பர்ப்ளேஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்போப்ளேஷியா அப்படின்னா ஒரு ஆர்கன் வந்து இன்கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகுது அப்படின்னா we will call it as ஹைப்போப்ளேஷியா. ஏப்ளேஷியானா அந்த ஆர்கன் வந்து டெவலப்பே ஆகலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஏப்ளேஷியா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ட் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு கிளஸ்டர் ஆஃப், ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸை தான் நம்ம வந்து சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரிசம், தட் இஸ் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும், ஒபிசிட்டி இருக்கும், அதே மாதிரி இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும். அது குரூப் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ஒரே டிசீஸில் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான கண்டிஷனை நம்ம பின்னாடி வந்து சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேரலைசிஸ். ஸோ ஒரு மோட்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் த மசில் வந்து லாஸ் ஆகிறது தான் நம்ம வந்து பேரலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 4 டைப் இருக்குது. ஹெமிப்ளீஜியா, பேராப்ளீஜியா, குவாட்ரிப்ளீஜியா, மோனோப்ளீஜியா. ஹெமினா ஹாஃப் ஆஃப் த பாடி மட்டும் பேரலைஸ் ஆகிறது. பேராப்ளீஜியா அப்படிங்கிறது ஒரு அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி நல்லா இருந்து லோவர் லிம்ப் ரெண்டுமே, கை ரெண்டுமே இல்லைன்னா கால் ரெண்டுமே பேரலைஸ் ஆகிறது வந்து பேராப்ளீஜியா. குவாட்ரினா 4, கை கால் ரெண்டுமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட், போத் த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குவாட்ரிப்ளீஜியான்னு சொல்கிறோம். மோனோப்ளீஜியானா ஏதாவது ஒரு லிம்பு, கை மட்டும், ஒரே ஒரு கை மட்டும், ஒரே ஒரு கால் மட்டும், அந்த மாதிரி பேரலைஸ் ஆகிறது மோனோப்ளீஜியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் அனஸ்தீஷியா. அனஸ்தீஷியா அப்படிங்கிறது நம்மளோட டச் ஃபீல் இருக்கு இல்லையா, அது வந்து லாஸ் ஆகிறத நம்ம அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அனல்ஜெசியா அப்படின்னா டச் ஃபீல் எல்லாம் தெரியும், ஆனால் அந்த இடத்துல இருக்க பெயின் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த ஒரு கண்டிஷனை நம்ம அனல்ஜெசியா அப்படின்னு சொல்லுவோம். அனஸ்தீஷியா. அனஸ்தீஷியானா டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்மளால் டெம்பரேச்சரை ஃபீல் பண்ண முடியாது. கோல்டாக இருக்கட்டும், ஹாட், எது வச்சாலும் அந்த டெம்பரேச்சரை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஹைப்பர் எஸ்தீஷியா. ஹைப்பர் எஸ்தீஷியாவில் வந்து சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், தொட்டாவே பயங்கர சென்சிட்டிவாக இருப்பாங்க அந்த ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த கண்டிஷனை ஹைப்பர் எஸ்தீஷியா அப்படின்னு சொல்கிறோம். பேரஸ்தீஷியா அப்படிங்கிறது அப்நார்மல் சென்சேஷன். அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சும்மாவே இருக்கப்போ ஷாக் அடித்த மாதிரி இருக்கிறது, டிங்லிங் சென்சேஷன், கூசுகிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற அப்நார்மல் சென்சேஷனை தான் நம்ம வந்து பேரஸ்தீஷியா அப்படின்னு சொல்கிறோம். கோமா அப்படிங்கிறது டீப்பான அன்கான்ஷியஸ்னஸ், அதை தான் நம்ம கோமா அப்படின்னு சொல்கிறோம். தென் டியூமர்னாலும் ஒன்று தான், நியோபிளாசம்னாலும் ஒன்று தான். இது என்னென்னா அப்நார்மல் க்ரோத்து, டிஷ்யூஸ் வந்து அப்நார்மலாக க்ரோத் ஆகிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேன்சர்லேயே 2 டைப் இருக்குது, பினைன் அண்ட் மேலிக்னன்ட். பினைன் அப்படிங்கிறது
ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் அது மல்டிப்ளை ஆகிட்டு அந்த செல் வந்து நின்றும். அது வந்து நம்மளோட லைஃப்பை வந்து என்டேஞ்சர் பண்ணாது, அது வந்து லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. அந்த மாதிரி கேன்சர்ஸ். மேலிக்னன்ட் கேன்சர் அதுக்கு ஆப்போசிட், சிவியர் ஃபார்ம் ஆஃப் கேன்சர். இதில் வந்து செல் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும், அன்கண்ட்ரோலபிள் க்ரோத்தாக இருக்கும், ஒரு லிமிட்டுக்கு மேலே அது நிற்காது. ஸோ இது வந்து நம்மளோட இட் இஸ் என்டேஞ்சர் டு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் தான் இது. தென் கார்சினோமா அப்படிங்கிறது அந்த எப்பித்தீலியத்தில் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின்னு, இன்டர்னல் ஆர்கனில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரைன், கிளாண்ட்ஸ்லாம் வந்து கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம கார்சினோமா அப்படின்னு சொல்கிறோம். அதுவே இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸில் கேன்சர் வந்துச்சுன்னா லைக் மசில்ஸு, பிளட் வெசல்ஸு, நர்வ்ஸு, சாஃப்ட் டிஷ்யூஸ், இதிலெல்லாம் கேன்சர் வந்துச்சுன்னா சார்கோமான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 லேயர்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம எம்ப்ரியாலஜியில் படிப்போம், எக்டோடர்ம், எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம்னு 3 லேயர்லேருந்து தான் அந்த ஹியூமன் பாடி டெவலப் ஆகுது. அதில் வந்து எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்மில் கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம வந்து கார்சினோமானும், மீசோடர்மில் கேன்சர் வந்துச்சுன்னா சார்கோமானும் சொல்கிறோம். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்சினோமா அண்ட் சார்கோமா. கேன்சர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நியோபிளாசம் இல்லைன்னா டியூமர், இதுதான் நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டாஸ்டாசிஸ், ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனில் வந்த கேன்சர் வந்து பக்கத்து ஆர்கனுக்கோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ்க்கோ ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம வந்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் கன்வாலிசன்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா, இட் இஸ் அ பீரியட் ஆஃப் டைம் பிட்வீன் த எண்ட் ஆஃப் த டிசீஸ் அண்ட் ரிட்டோரேஷன் டு த கம்ப்ளீட் ஹெல்த். அதாவது டிசீஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு க்யூர் ஆகிடுச்சு, ஆனால் மறுபடியும் அந்த ஹெல்த்தி ஸ்டேஜ்க்கு அவங்க வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அந்த ரெக்கவரி பீரியட், அதை தான் வந்து நம்ம கன்வாலிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த லாஸ்ட் டேர்ம் இஸ் தெரப்பி. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த டிசீஸுக்கு நம்ம கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் தெரப்பி. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த மெடிக்கல் டேர்ம்ஸ் ஆர் கிளினிக்கல் terms which are used in the clinical anatomy. Thank you for watching. If you have any doubts or queries, please let me know in the comment section below. If you like my work, please like, share and subscribe. Thank you.